வணக்கம் எங்கள் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். இலங்கையில் நாளைக்கு ஜனாதிபதி தேர்தல் நடக்க போகுது. மிக காரசாரமான தேர்தல் பிரச்சாரங்கள் முடிஞ்சு இப்போ மும்முனை போட்டி நடக்குது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுர குமார திசநாயக்க 3 பேருக்கும் தான் மிக கடுமையான போட்டி இருக்குது. நாளைக்கு தான் முடிவு தெரியும் யார் இலங்கையை ஆளப்போகிறார்கள், இலங்கையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்றது நாளைக்கு தான் தெரிய போகுது. சரி, இந்த வெற்றியை தீர்மானிக்கிறதுல மிக முக்கிய பங்கு தமிழர்களுடைய வாக்கு. ஏன்னு சொன்னால் இலங்கை சிங்கள பெரும்பான்மையினத்தருடைய வாக்குகள் 3ஆக பிரியறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இதில் மிக கடுமையாக யார் தெரிவு செய்யப்படுவார்கள்ன்றது சிக்கலாக இருக்குது. அப்போ அதனால் தமிழ் மக்களுடைய வாக்குகள், வடக்கு கிழக்கு மக்களுடைய வாக்குகள்லாம் இதை தீர்மானிக்க போகுது. சரி, இப்போ இந்த வடக்கு கிழக்கு மக்களுடைய வாக்குகள் இப்போ 2ஆக பிரிஞ்சிருக்குது. ஒன்று தமிழ் பொது வேட்பாளர், தமிழ் பொது அமைப்புகளால் முன்னிறுத்தப்படுகின்ற தமிழ் பொது வேட்பாளராலையும் அவருக்கும் கொஞ்சம் வாக்கும், இங்கால டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவருக்கும் 2ஆக பிரிஞ்சிருக்கண்டே பார்க்கலாம். இப்போ இதில் கதைக்கு வந்த டாபிக் என்னன்னு சொன்னால், அனுரகுமார திசநாயக்காவினுடைய வெற்றி தமிழ் மக்களுடைய வாக்குகளால் உறுதிப்படுத்தப்பட போகுது. ஒன்று பொது வேட்பாளரை இறக்கினதால தமிழ் மக்களுடைய வாக்குகள் பொது வேட்பாளருக்கு போகும்போது இந்த மும்முனை போட்டியால் யார் வெல்லுவார்கள் என்று தீர்மானிக்கின்ற விடயம் அனுரகுமார திசநாயக்காவுக்கு கூடுதலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 2வது, இப்போ அர்ஜுனா ராமநாதன் பொது வேட்பாளருக்கு சப்போர்ட் பண்ணாமல் அனுராவுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி இப்போ சொல்லியிருக்கிறாரு. அர்ஜுனா ராமநாதன் ஒரு விஷயம், அவர் ஆரம்பத்திலிருந்து சொன்ன விடயத்தை இப்போ தான் கடைப்பிடிக்கிறாருன்னு சொன்னால், யார் வெல்லுவார்கள்னு தெரியுதோ அவர்களோட போய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவர்களோட லீடர் வச்சு எங்களுக்கு தேவையான இதுகளை பெற்றுக்கொள்ளலாம்ன்ற யதார்த்த அரசியலை அவர் இப்போ செய்கிறாரு. அவரும் இப்போ அனுராவுக்கு போட சொல்லி கேட்குறாரு. ஸோ 2 பேருமே தமிழ் மக்களுடைய வாக்குகளை அனுராவுக்கு தான் இப்போ கொடுக்க போயினோம். அதனால தான் தமிழ் மக்களுடைய வாக்குகளால் அனுர குமார திசநாயக்கா ஜனாதிபதியாக வரத்துக்கான வாய்ப்புகள் இதுக்கண்டே சொல்லலாம். உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ஸில் போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.